தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக இங்க இருக்கணும், அதிமுக இருப்பு இங்க இருக்கணும், திமுக பைப்போலா இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னா, அத வந்து இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு பிஜேபி வந்திருக்காங்க. இல்ல இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு பிஜேபி வருவாங்கன்றத அறிஞ்சுதான் இவர் சொல்லியிருக்காரு. ஏன் இருக்கக்கூடாது, அதிமுக ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அதிமுக தலைவர்கள் வேணா வந்து வழி தவறி இருக்கலாம், இல்ல வந்து கொள்கை தடந்து போயிருக்கலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா அந்த அதிமுகல இருக்காங்கல்ல, கேடர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப தலைவர்கள்னு அறியப்படுறவங்க ஒரு 100-200 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு 500 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க. கீழே இருக்காங்கல்ல லட்சக்கணக்கான பேர் அதிமுக காரன். திமுக எதிர்ப்புன்னு ஒண்ணு வளர்த்திருக்காங்க. ஆனா அதே தொண்டர்கள் மத்தியில வந்து அண்ணா அப்படின்னு ஒரு தலைமையை பற்றி ஒரு வேரூன்றப்பட்ட ஒரு பார்வை இருக்குல்ல, பெரியாரை பத்தி ஒரு பார்வை இருக்குல்ல, அப்ப இந்த திராவிடியன் சிந்தனையை பத்தி ஒரு பார்வை இருக்குல்ல அந்த தொண்டர்கள் மத்தியில. அப்ப ஏடிஎம்கே சர்வைவ் ஆகுற வரைக்கும் புற சூழல்ல வந்து அதிமுக தலைவர்கள் திமுக மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுவாங்க. திமுக அதிமுக எதிர்ப்புன்னு இருக்கும். ஆனா கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கேடர்ஸும் டிஎம்கே கேடர்ஸும் 2 பேருமே இந்த திராவிடியன் சிந்தனையில ஆட்பட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே அண்ணா மீதான பற்று இருக்கும், 2 பேருக்குமே பெரியார் மீதான மதிப்பு இருக்கும், 2 பேருக்குமே வந்து சமூக நீதின்ற ஒரு அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். அப்ப இது இருக்கக்கூடாதுன்றதுதான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இவங்களுக்கு ஆல்டர்னேட்டா வரவங்கள தங்களுடைய கைப்பாவையா வச்சுக்கணும். ஷிண்டே மாதிரி ஒரு ஆளா இருக்கணும், நிதிஷ் மாதிரி ஒரு ஆளா இருக்கணும், இல்ல சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்கணும், தங்களுடைய கைக்கு அடக்கமா. சந்திரபாபு நாயுடுன்றோட அங்க ஒரு நடிகர் இருக்காரு, அவர் பேர் என்ன, பவன் கல்யாண் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இருந்தா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளா விஜய் வந்து அவங்க பாக்குறாங்க. அப்ப ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்றது, விஜய்க்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் வேணும். அந்த பிளான் என்ன பிளான் அப்படின்னா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க, இது ரொம்ப இயல்பு. கோர் டிஎம்கே ஓட்டர்ஸ் ஒருபொழுதும் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க, இது ரொம்ப இயல்பு, ரொம்ப ரொம்ப இயல்பு. அப்போ அவங்கள ஷிஃப்ட் பண்ணும். அதே நேரத்துல அந்த கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில அவங்க மனசுல என்ன விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, திமுக எதிர்ப்பு என்பது விதைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, திமுக எதிர்ப்புன்றது அடிப்படையில இருக்கும். அப்ப ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருந்துட்டு எடப்பாடி சாமி வீக்கா இருக்கிறார்ன்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கட்சியில இருக்கவங்களே பேசுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்த்துக்கங்க, அவங்க எல்லாம் சேர்த்துக்கங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, எடப்பாடி பழனிசாமி நல்லா இல்ல அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறாங்க, அவரோட வீக்னஸ் வெளிப்படுத்துறாங்க. அந்த அவுட் சைட் பாத்தீங்கன்னா என்ன தெரியும், பரவாயில்லப்பா அவர் வந்து வலிமையை ஊட்டுறதுக்கு. ஒருத்தரை வலிமையை ஊட்டணும்னா என்ன அர்த்தம், அவர் வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவர் வீக்கா இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண என்ன ஆகுதுன்னா, கேடர்ஸ் மத்தியில என்ன ஆகுதுன்னா, கட்சி ஏற்கனவே வீக் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில,